சர்வேமேன் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். ஒரு காட்டில் ஒரு தேனி இருந்துச்சு. அந்த தேனி பார்த்திங்கன்னா, இந்த காட்டிலேயே நான் தான் ரொம்ப அழகானமே, எல்லாரை விடவும் நான் ரொம்ப புத்திசாலி அப்படின்னு கொஞ்சம் கர்வத்தோடு இருந்துச்சு. ஒரு நாள் அந்த காட்டில் இருக்கிற ஒரு யானை ஒரு பாதையில் நடந்து வந்துட்டு இருந்துச்சு. அப்போது தேனி அந்த யானைக்கிட்ட போய் நலம் விசாரிச்சுட்டு இருந்துச்சு. அப்போது தேனி யானைக்கிட்ட, நீ பாரு எவ்வளோ குண்டா இருக்கீன்னு, என்ன பாரு நான் எவ்வளோ சின்னதாக அழகாக இருக்கேன்னு பார்த்தியா? உண்மையை சொல்லணும்னா இந்த காட்டிலேயே நான் தான் ரொம்ப அழகு, அதுவும் என்கிட்ட இந்த ரெக்கைகள் இருக்கிறதுனால இன்னும் நான் ரொம்ப அழகாக தெரிகிறேன். உடனே அந்த யானை இதை கேட்டு, நான் குண்டா இருந்தால் என்ன, நானும் ரொம்ப அழகாக தானே இருக்கேன் அப்படின்னு சொல்ல, உடனே அந்த தேனி, உண்மையை சொல்லணும்னா நீ என்னை விட அழகாலாம் இல்லை, உனக்கும் எனக்கும் ஒரே ஒரு ஒற்றுமை இருக்குது. என்னன்னா, உனக்கு தும்பிக்கை பெருசாக இருக்குது, எனக்கு வாய் கொஞ்சம் நீட்டமாக இருக்குது, அவ்வளோதான் வித்தியாசம். நான் நினச்சா ஒரு பூவுக்குள்ளே பூந்து அதில் இருக்கிற தேனியை என்னால் உரிய முடியும், உன்னால் முடியுமா அப்படின்னு யானையை ரொம்ப கிண்டலாக பேசிக்கிட்டே இருந்துச்சு. திடீர்னு அந்த காட்டில் வேகமாக காற்றடிக்க ஆரம்பிச்சுது. அந்த வேகமாக அடித்த காற்றுல யானை கொஞ்சம் கூட அசையாமல் அதே இடத்துல இருந்துச்சு. ஏன்னா காற்றை நல்லா தாங்கிக்கிச்சு. இதுவே தேனி பார்த்திங்கன்னா, அடித்த காற்றுல அதால் தாங்க முடியாமல் என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு கத்திட்டு இருந்துச்சு. யானையும் காப்பாற்றலான்னு முயற்சி செய்யும் போது கடைசியாக அந்த தேனி காற்றுல அடிச்சுட்டு போயிடுச்சு. இப்போது இந்த கதை மூலமாக நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது, நமக்குள்ளே எப்பயுமே கர்வம் இருக்கக்கூடாது. அந்த கர்வம் நமக்குள்ளே இருந்துச்சுன்னா உடனே நாம் அதை தூக்கி போட்டுருணும். யாருக்கு கர்வம் அதிகமாக இருக்குதோ அவங்களுக்கும் ஒரு நாள் இந்த தேனியோட நிலைமை தான் நடக்கும். ஒரு சில பேர் கர்வம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதாவது, நான் தான் புத்திசாலி, என்னால் மட்டும்தான் இதெல்லாம் முடியும் அப்படின்னு தன்னைத்தானே நினச்சிப்பாங்க. அதை வெளிக்காட்டவும் செய்வாங்க. அப்படி செய்கிறது மூலமாக கண்டிப்பாக ஒரு நாள் நமக்கு ஒரு பிரச்சனை வரும். ஏன், அது மூலமாக கூட நாம் அழிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த உலகத்தில் எல்லாருக்குமே ஒவ்வொரு திறமைகள் இருக்கத்தான் செய்யுது. ஒரே திறமை எல்லாருக்குமே இருக்காது. இந்த உலகத்திலே நான் தான் ரொம்ப அழகானவன் அப்படின்னு உங்களால் சொல்ல முடியாது. ஏன்னா உங்களை விட அழகானவங்க இன்னும் நிறைய பேர் இருப்பாங்க. இந்த உலகத்திலே நான் தான் ரொம்ப புத்திசாலி அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா இந்த உலகத்தில் நம்மளை விட இன்னும் புத்திசாலிங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த உலகத்தில் யாருமே சிறந்தவர்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமைகள் இருக்குது. அவங்களோட திறமைகளை நாம் மதிக்கணும். எப்பயுமே கர்வத்தோட மட்டும் இருக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையுமே மதிக்க பாருங்க. மற்றவங்களோட திறமையை கண்டிப்பாக பாராட்டுங்க. நல்லது செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும். கண்டிப்பாக இந்த காணொலியை உங்கள் குழந்தைங்களுக்கும் காமிங்க. அவங்களும் இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். இது உங்கள் சர்வேமேன் சேனல். நன்றி, வணக்கம்.